ஹலோ ஹலோ கேட்குறீங்க என்ன எஸ்பி சொன்னீங்க இப்போ? அப்போ கொஞ்ச நாள் வந்தோடனே இந்தியா பாஷை கற்கிறேன். என்ன இந்தியா பாஷை கற்கிறேன்? என்னது அப்புறம் ஆமாம் அது ஹைலக்ஸ் இல்லைம்மா அப்படின்லாம் அறுத்து கைக்காம என்ன கொஞ்சம் வந்தோடனே இந்தியா வந்தோடனே கொஞ்சம் இந்தியா பாஷையே பழகிட்டேன் கொஞ்சம். நேற்று அத்தை என்ன கேட்குறா ஆமாம் அப்புறம் என்னன்னு நான் சொல்ல எனக்கு கொஞ்ச நாள் தானே ஏன் அப்படி காய்க்கிறீங்க இப்போ அப்படின்னு கேட்டா நேற்று. அப்படி என்னென்ன இங்கே வந்தோடனே இந்த கூட எல்லாரோடையும் காய்ச்சி அதை கிட்டத்தட்ட அந்த பாசம் வருது டக்குண்டு அவங்களோட கதைக்கிறதுக்கு அதே மாதிரி வருது. என்ன அஸ்மி அந்த பாசை அம்மா இப்போ சொன்னா ஆமாவான்னு சொன்னான். அப்படி இல்லை அஸ்மி அதான் அந்த யூடியூப்பில் வருமா ஆமாவா அப்படி சரியா? கடைக்கு போய் சாமான் வாங்கன்னு கேட்க நாங்கள் அங்கே தாங்கன்னு தான் கேட்போம். நீங்கள் கொடுங்க சாமான் கொடுங்க சாமான் கொடுங்க. நாங்கள் அங்கே ஓமுன்றதை இங்கே ஆமாம் அப்படின்டுவாங்க. நான் சொல்கிறேன் என்னென்னு மற்றது நாங்கள் அங்கே பார்க்கலாம் அப்படின்றதான் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஒவ்வொரு இடங்களில் மாறி மாறி தான் கதைப்பாங்க, மாறி மாறி தான் ஆட்டோக்கள், மாறி மாறி தான் கார்கள், இப்படியெல்லாம் வச்சுருக்காங்க மற்ற இடத்துல. வாங்க ஓகே, நாங்கள் இப்போ வந்து முதல் நாள் முடிஞ்சு இப்போ வந்து இன்றைக்கு 2ஆவது நாள் போய்கொண்டிருக்கிறோம். செம்ம டிராஃபிக் என்னென்னு சொல்கிறோம், அவ்வளோ ஆட்கள் கூட இங்கே வாகனங்களும் கூட. ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் அங்கே மெல்லாவில் ஒரு 10 நிமிஷம் ஓடுற கிட்டத்தட்ட வந்து 10 நிமிஷம் ஓடுற தூரம் வந்து இங்கே வந்து 1 hour பிடிக்குதானே. 1 மணித்தியாலம் ஆகுது போய் சேர்றதுக்கு. அவ்வளோத்துக்கு வாகனம் டிராஃபிக் அப்படியெல்லாம் அதெல்லாம் தாண்டி போக 1 மணித்தியாலம் ஆகுது. கிட்டத்தட்டன்றது எங்களை வார்த்தை அஸ்மி சரியா? ஓகே, ஆனால் எங்களை வந்து நாங்கள் இப்படி கதைக்கவே வந்து எங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க நீங்கள் வேறு ஊரா. சில பேர் தமிழில் கதைச்சிட்டு வந்தாங்க. நேற்று ஒரு ஆட்டோக்காரன்னா இல்லை நாங்கள் தமிழில் இருந்து கதைச்சி கொண்டு வரோம். அவர் இறங்கினோடனே ஹிந்தியில் கதைக்கிறார் எங்களோட. திருப்பியும் கேட்குறேன் தமிழ்னா அங்கே நீங்கள் தமிழ் தெரியாதாட திருப்பியும் ஹிந்தியில் கதைக்கிறேன். ஓகே, எங்களோட இடத்துல வந்து சிங்களம் இருக்கிற மாதிரி என்ன சொல்லிச்சேன், கொழும்பில் வந்து சிங்களம் இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஹிந்தி எந்த இல்லைங்க நிறைய மொழி இருக்குது. ஓகே, அதிகம் பேசுகிற மொழிகள் இருக்கிற நாடு வந்து இந்தியா தான். இந்தியா ஜெயிக்கும், இந்தியா பறக்கும். இந்தியா ஜெயிக்கும், இந்தியா பறக்கும். ஓகே, திரும்பி காட்டுங்க பூக்கடையில். அங்கே நாங்கள் ஒரு கல்யாணம் வீட்டு சாமத்தி வீட்டுக்கு பூக்கடை தேடி திரியணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இப்போ பூக்கடை தான் இருக்குது. மற்ற பார்த்திங்கன்னா ஆக்கள் எல்லாமே நல்லா சாரி கட்டி மல்லிகைப்பூ வச்சு எல்லாமே இருப்பாங்க. அப்படியே காட்டுங்க ஸ்டேஷன். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த பூக்கடையெல்லாம் காட்டு நீங்கள் யோசிக்கலாம் வடிவானின்று காட்டலாம் தானே. இந்த ஒரு 5 நாள் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சு போட்டு ஆறுதலாக அதுக்கு 5 நாள் மிச்சம் இருக்கிற 5 நாள் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு இடமாக சுற்றி காட்டி வடிவாக நீட்டாக எல்லாமே எடுத்து உங்களுக்கு போடுவோம். என்ன சொல்லுங்கள், இந்த முதல் வந்து இந்த நம்மளோட கடைக்கான இதை முடிச்சுட்டு இண்டையோட சில நேரம் முடிஞ்சிடும். அப்படி முடிஞ்சதுண்டா நாளையிலேருந்து நடக்கும். இல்லாட்டிக்கு ஒரு 3 நாள் நாங்கள் 5 நாள் பிளான் பண்ணி வந்து நாங்கள் கடைக்குன்னு சொல்லி எங்களோட வந்தது வந்து முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எங்களோட வேலையை முடிச்சுட்டு மிச்சம் எல்லாமே செய்வோம்னு தான் வந்தாங்க. அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த வேலையை முடிச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸாக எங்களை சுற்றி பார்க்க என்னென்னாலும் செய்யலாம். இப்போ வந்த உடனே சுற்றி பார்த்துட்டு பிறகு வேலை இருக்குன்னு சொல்லிக்க வந்து டென்ஷன் ஆகிடுவேன். அதே விட வந்த வேலை என்னவோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு முடிச்சுட்டு அது பிறகு சுற்றி பார்த்து வழியாக காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே ஓகே, ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் பிளாக். இன்றைக்கி எங்கள் சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து 2ஆவது நாள் இந்தியாவில் நிற்கிறேன். இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஷாப்பிங் வந்து நாங்கள் மார்னிங் வந்து வீடியோ எடுக்கலாம் போய். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மதிய டைம் சாப்பிட வந்திருக்கேன். பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சைவ ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கேன். சைவ ஹோட்டலில் பார்த்திங்கன்னு சொன்னால் வித்தியாசமாக இந்திய சாப்பாடு ட்ரை பண்ணுவோமேன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பார் சாதம் சொல்லியிருக்கேன். அஸ்மி வந்து மசால் தோசை, சுவேசன் வந்து மசால் தோசை சொல்லியிருக்கேன்.
மற்ற மினி மீல்ஸ் இருந்தால் மினி மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணால் அது வந்து முடிஞ்சுதான். தயிர் சாதம் முடிஞ்சுதான், சாம்பார் சாதம் மட்டும்தான் இருக்கேன். பார்ப்பேன் இங்கே வந்து சாம்பார் சாதம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்ன ஆஸ்மிதா தயிர் சாதம் முடிஞ்சுதான். ஓகே ஓகே இப்போ வந்து எங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறேன். நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்ப்போம். என்ன ஆஸ்மிதா உங்களோட ஐட்டம் பேர் அஸ்மி வந்து மசால் தோசை, சுவேசன் வந்து மசால் தோசை சொல்லியிருக்கிறாங்க. ஓகே வந்துட்டு சாப்பாடு என்ன பார்த்தீங்களா? இதான் மசால் தோசை சாப்பிடுங்க. பருப்பு கறி இல்லை அஸ்மி, அது சாம்பார் சாதம். சாப்பிடுங்க. அப்பளம், பெரிய ஒரு அப்பளம் வச்சுருக்காங்க. மற்ற ஊறுகாய் கரண்டி தந்துருக்காங்க. இப்படியே சாப்பிட்றதா என்னவான்னு தெரியல. கரண்டி எல்லாரையும் சாப்பிடணும். சாப்பிடுங்க. ஓகே என்னன்னு சொன்னால் நடுவில் வந்து சிக்கன் மட்டன் அதில் ட்ரை பண்ணாமல் தான் சாப்பிட்றது அங்கேயுமே கூட. இப்போ இங்கே வந்து இந்த மசாலா தோசை, கீ ரோஸ்ட் அதெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்கும். அதான் வித்தியாசம் ட்ரை பண்ணுவோம். ஆனால் மத்தியானத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியத்தில் வந்து சோறு சாப்பிடாட்டி கொஞ்சம் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கா. அதான் சாம்பார் சாதம் சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு பாருங்க, எல்லோரும் மாறி மாறி சாப்பிட்டு பார்ப்போம். பருப்பு கறியா? சாம்பார் சாதம் தான் பருப்பு கறி மாதிரி இருக்குன்னு சாப்பிடுங்க. ஓ சரியா விளைக்கிறேன். கொண்டாங்க. அது சாம்பார் சாதம். சாம்பார் போட்ட சோறு. சோறா? அப்படியா? ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் மசாலா தோசையை ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு. கோயிலில் தர மாதிரி குலசாதம் மாதிரியா? அதான் ரெண்டும் ஒன்று தானே. என்ன நல்லா இருக்கு. சாப்பிடுவாங்க. சுடுதா? அப்புறம் அதான் செய்த போகிறோம். சுடுவது ஏமா நம்ம அப்பளம் சாப்பிடுறேன். சரி சாப்பிடுங்க. இதிலே தொட்டு சாப்பிடலாம். இதிலே தொட்டு சாப்பிடலாம் தானே. பூசணிக்காய் கறி இதான் மசாலா. என்னென்னு சொன்னால் இதெல்லாம் அங்கேயும் இருக்குது தான். ஆனால் எங்கே டேஸ்ட் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது தான். ஆனால் வந்து எங்கள் இடத்துல இல்லை. ஆனால் டேஸ்ட் வித்தியாசம் பண்ணபடினா எப்படி இருக்குது? இல்லை அங்கே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. மசாலாவோட சாப்பிடல. மசாலாவோட எனக்கு சாப்பிடுவேன். சாம்பார் சாதம் நல்லா இருக்கும். சாம்பார் சாதம் இப்போ தான் மசாலாவோட சாப்பிடுவேன். அஸ்மி அப்பளத்தின் பெருசாக பார்த்துக்கிங்க. நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கா? ஜூஸ் கேட்போம். பாப்போம். நான் சாப்பிடுவேன். மசாலா தோசை அதோட சட்னி. வாட்டர் மெலன் ஜூஸா? வாட்டர் மெலன் ஜூஸ் ஐஸ்கிரீம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஃப்ரிட்ஜில் இருக்குது. அது போய் போனேன் சாப்பிட்டு வாங்கி அம்மா அப்பா கடைசியாக ஐஸ் போடுறேன். எப்படி இருக்குது? சாம்பார் நல்லா இருக்கு. நான் சாம்பார் சாதம் அப்படி சாப்பிடுவேன். சாம்பார் சாப்பிட்றேன். தெரியல.
லக்ஷ்மி அந்த வீடியோ தெரியல. இப்போ தெரியுதாங்க நீங்கள் எப்படி வந்து கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் எங்கள் அப்போ சாம்பார் எப்படி இருக்குது? இது எப்படி இட்லி சாம்பார் இல்லை சரியா ம் தெரியும் இப்படி சட்டி வச்சுக்கோங்க தெரியும் ஓகே. ஊறுகாய் நாங்கள் அன்றைக்கி அங்கேயே ஆச்சி ஊறுகாய் தான் இருக்குது. அங்கே வாண்டி கூட்ட வச்சுருக்கேன் தானே ஆச்சி ஊறுகாய். ஊறுகாய் எப்படி சும்மா தண்ணியை சாப்பிட்டு நல்லா இருக்கும். ஆனால் உண்மையாகவே இந்த சிக்கன் மட்டன் விருப்பம். சிக்கன் இருக்கும். சிக்கன் அதுகளை விட மட்டன் கூட மட்டன் விருப்பம் தான். சிக்கன் அதுகளை விட சீ ஃபுட் தான் விருப்பம் கூட. இங்கே ட்ரை பண்ணலாம் சீ ஃபுட்டும் நல்லா நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து அதுவேளை முடிச்சுட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்துருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க வேணா நிறைய சர்ப்ரைஸ் பார்க்குறாங்க. எதிர்பாராததை எதிர்பார்க்கணும். அம்மா நீங்கள் சாம்பார் கொஞ்சம் தரீங்கன்னா நான் உங்களுக்கு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அஸ்மிக்கு வந்து ஜூஸ் வந்திருக்கு. நான் அப்போ கொஞ்சம் காலம் எப்படி இருக்கு? அம்மா 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 ஐஸ்கிரீமை ரூமுக்கு கொண்டு போய் சாப்பிடுவோம்மா. அதுக்கு நாங்கள் அங்கேயே வாங்கி அங்கேன்னு போகிறதுக்கு கரைஞ்சிருக்கோம். அதுவும் அப்போ இந்த அம்மா இதை ஃபுல் அம்மா அம்மா வாங்க இது மாதிரி புளியுமா இதை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு அதை ரோட்டில் கொண்டு போய் சாப்பிட்டேன். ஃபுல்லாக குட்டினீங்க. அப்பைக்கு பாருங்க ஏதாவது சொன்னால் தானே எப்படி இருக்குது. நல்லா இருக்கு. தோசை வந்து சாப்பிடுங்க மசாலா தோசை. அம்மா வருமா வெஜ்ஜை விட நான்வெஜ் நான்வெஜ்ஜை விட வெஜ் தான் இங்கே நல்லா இருக்கும். இட்லி பொடி பொடி இட்லி பொடின்னு சொன்னாங்க. பொடியை தான் சொன்னாங்க. எவ்வளோ வந்தாலும் கொஞ்சம் குடிக்கிறேன். பொடியோட சாப்பிட்டு வந்துருக்கீங்க. அப்பா இங்கே இருக்குதா கட்டாங்களையோ சரியா உங்களுக்கு அப்பா கொஞ்சம் வைக்கிறேன் அம்மாக்கு. அம்மா நீங்கள் இது குடிக்கிறீங்க நான் கையை கலந்து விட்டா என்னப்பா நீங்கள் ஃபுல்லுத்தையும் காலி பண்ணிருக்கீங்க. அப்படி தான் காலி பண்ணணும். அப்போ நான் குடிக்கிட்டேன் குடிக்கிட்டேண்ணா. இதை எடுத்தாங்க கேமரா எடுத்தாங்க சரி பாரு கேமரா எடுத்தாங்க ரெண்டு பேரும் மசாலா டைட் பண்ணுங்க. வீடியோ ரெக்கார்டிங்கா? ஆமாம் மைக் அது ரெக்கார்டிங்கா? மைக் இருக்கு. மைக் இருக்கு. எப்படி கேமரா அப்படிங்க எப்படி நல்லா டைட் அப்படிங்க.
சிஸ்டர் நீங்கள் நீ கதை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு சாம்பார் சாதம் 2 மசாலா தோசை சாப்பிட்டாங்க. அஸ்மின் விளையாட்டு தெரிஞ்சு வளமை மாதிரி ஒரு கொஞ்சம் தான் சாப்பிட்டா மிச்சம் தந்துட்டா. இப்போ நானும் பேசணும் அஸ்மின் தோசை வந்து அரைக்கிற வாசி எடுத்து சாப்பிட்டு கொண்டுக்கோம். ஓகே நான் விரும்புகிற பெருசாக மிரக்கறியை வந்து விரும்புகிறதில்ல. உங்களுக்கு தெரியும் பெருசாக மிரக்கறி சாப்பிட்றதில்ல அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாக சாம்பார் சாதம்னா நல்லா இருக்கும். வித்தியாசமாக ரை பண்ணுங்கன்னு சொன்னீங்க, அதனால வித்தியாசமாக ரை பண்ணுறேன். நான் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். நான் ஃபுல்லாக முடிஞ்சுட்டேன். வர வர சேசனுக்கு இந்தியா பார்த்த வருது. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடியுது. போ நீ அடுத்த என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு வந்துட்டோம். என்ன ஹோட்டலுண்டா என்ன சார் பாரிஜதா ஹோட்டல். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மச்சமில்லை தானே மரக்கறி ஹோட்டல். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சைவ ஹோட்டல். சாப்பிட்டேன் இன்றைக்கு உண்மையாக மச்சம் இல்லாமல் சாப்பிட்ருக்கேன். அப்படி வந்து சரி என்னடா அங்கே வந்து கொண்டு போகணும். இங்கே வந்து அருண் ஐஸ்கிரீம் அந்த மற்றது இது என்ன பேர் பாருங்க. எனக்கு தெரியா ஐஸ்கிரீம் பாருங்க மேக்னமா. அவள் என்னதுக்கு அவளை கூட்டிகிட்டு வந்தீங்க? அவள் வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணி இது வித்தியாசமாக ட்ரை பண்ணுறதா? வித்தியாசம் தான். இது மேக்னம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குமா? கதையை கேட்ட அப்பாவுக்கு மட்டும் தான் சரி. இங்கே எப்படிங்க இப்போ அப்பா டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கட்டா அப்பா குடிப்பேன். நான் குடிச்சு காட்டுறேன். அப்படி உங்களை காட்டுங்க. என்ன பேர் இருக்கு என்னன்னு தெரியா? என்னென்னு வாசிங்க. என்னண்டோ அடிச்சிருக்கு. மோனேட்டோ இங்கே வாங்க. அட்டில் இல்லாமல் இருக்கும். டிவி அட்டில் தெரியுமா? நான் அது டிவி பார்க்குறீங்கள தானே. ஐயோ அப்பா பிள்ளையும் வித்தியாசமான டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வேணாம். இங்கே நான் ஐஸ்கிரீம் குடிக்கிறேன் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதானே? உங்களுக்கு இதுக்கு தான் நான் இந்த அஸ்மிக்கு வந்து உண்மையாக ஓகே கொடுக்குறது ஓகே வாங்கி கொடுக்குறது ஓகே. இங்கே திருப்பி என்னது வாட்டர்மெலன் அது எனக்கு தெரியும். நீங்கள் வாட்டர்மெலன் சாப்பிடுவீங்கன்னு தெரியும். இது சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதுதான் சொல்கிறது. எப்பயுமே அம்மாட்ட சொல்ல கேட்கணுமெண்டு. பாருங்க காவாசி கூட இல்லை. ஓகே வாங்க. பிளாப்பழமெல்லாம் சுளை எடுத்து விற்கிறாங்க. அஸ்மிக்கு அந்த பிளாப்பழம் தான் வேணுமா? ஓகே வாங்க வாட்டர்மெலன் வாங்கி கொடுப்பேன். அண்ணா எவ்வளவு வாட்டர்மெலன் தாங்க? ஒன்று இதில் கையிருங்க பேசணுமா? ஒன்று தாங்க கொடுங்க. இங்கே எப்படிங்க 20 ரூபா கிடக்கா? பிளாப்பழம் எவ்வளோ வேணா? 1/4 கிலோ 70 ரூபாயா? 1/4 கிலோ 70 ரூபாய். ஓகே இங்கே பாருங்கள் பிலாப்பழம் வந்து இப்படி சுளை எடுத்துருக்கிறாங்க. 20 வாட்டர்மெலன் மாதிரியான ஃப்ரெண்டா வாங்க பலாப்பழம் வண்டி ஓகே போமா. என்னடா பார்த்து ஹோட்டல் அஸ்மிதா எப்படி இருக்கு? சைட்டா இது வந்து ரோட் என்ன வாங்க. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் எங்களை ஷாப்பிங்கை வந்து இன்றைக்கு நேரத்துக்கு முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நேரம் வந்து 6-7 மணி 6:19 மணி. நாங்கள் இப்படியே இருக்க இரவு டைம் தானே. நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வலசர வாக்கத்தை சுற்றி வருவோம். என்ன வாக்கிங் போகிறோம். வாக்கிங் வாங்க வலசர வாக்கத்தை சுற்றி வருவோம். வாங்க போவோம். கொஞ்சம் அங்கே பாருங்கள் ஸ்கெச்சர்னு ஒரு கடை இருக்குது. இருந்தா அது என்ன கடை? அது விளாங்கும் ஸ்கெச்சர்னா பாட்டா கடை போடுறதா? பாட்டா கடை தான், உடுப்பு கடை தான், 2 கடை தான் இருக்குது. பார்த்துட்டு வரோமா? ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே டவுனுக்கு வந்து நாங்கள் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையான பூக்கள் இருக்குது. இங்கே வாங்க சார். இது
உண்மையான ஒரிஜினல் பூ தானே? எவ்வளவு? 20 ரூபா. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே உண்மையான பூ. எந்த பூ வேணும்? வீடியோ எல்லா கலர்லையும் இருக்கு. எந்த கலர் வேணும்? ஒன்று இந்த கலரா? இது எவ்வளவு? அது கவனம் ஒன்று காணும். இது ஒரு பூ வாங்கியிருக்கேன். இங்கே வந்து பாருங்க சேசன், இது எல்லாமே வந்து ஒரிஜினல் பூ. இப்படியெல்லாம் நான் காண்டேன், நிறைய நாள் காண்டேன் ஃபுல்லாக. ரோஸ் கலர், வெள்ளை கலர், மஞ்சள் கலர், இது வந்து ஒரு ஒரேஞ்ச் கலர் மாதிரி, இது வந்து நல்ல டார்க் ரெட் கலர், ஆஃப் ஒயிட், இந்த இருக்கோ லேவண்டர். இது மல்லி, என்ன மல்லிப்பூ. அங்கெல்லாம் காண்றது கஷ்டம், இங்கே ரோட்டுக்கு ரோட்டு இருக்கு. சிவப்பு கலர் அதான் அவ தந்தா, சிவப்பு கலர் தான் தந்தாங்க. அந்த இதை தாங்க, இது கவனம் பார்த்து. முள்ளு தானேம்மா, ரோசா பூவில் முள்ளு தானே இருக்கும். கவனம், ஒரிஜினல் பூவை காட்டுங்க பாரு. வீடியோ போடுறாங்க, யூடியூப்பில் போடுறாங்க, யூடியூப் அதில். தாங்க இதில் எடுக்க தாங்க அடிச்சு விட்றோம். பார்த்தீங்கன்னு இங்கே வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க வீடியோ எடுக்கிற பார்த்து தாங்க. எங்களோட சேனலில் வந்து நாங்கள் அடித்து கொடுப்போம். ஸ்ரீலங்காவா? ஓ ஸ்ரீலங்கா. பாருங்க எல்லாமே வீடியோ தான். நாளன்னைக்கு உங்களோட வீடியோ வரும் எங்களோட சேனலில். ஓ நீங்களும் வருவீங்க இதில். போயிட்டீங்களா? நாங்கள் கட்சியில் இருக்கோம். எங்க கட்சியில் இருக்கோம். கட்சியில்? விஜய் கட்சியில் இருக்கோம். விஜயோட கட்சியில் இருக்காங்க. மகளிர் அணி அமைப்பாளர் டிவிகே. மகளிர் அணி அமைப்பாளர். பார்த்தீங்க விஜயோட கட்சியில் இருக்கிறாங்களா? விஜயை பார்த்துருக்குறீங்களா? நேரில் பார்த்தாச்சு. பார்த்துருக்கீங்களா? உமன்ஸ் டேக் போய் பார்த்தேன். உமன்ஸ் டேக் போய் பார்த்தேன். பார்த்துட்டாங்க. பின்னேரத்தில் மாதிரி தான் வச்சுருப்பீங்களா? கடை கூட இருக்கு. அம்மாவோட கடை கூட. நீங்கள் எங்கே வளர்த்துற வாக்கம் தானா? 152 வார்டுக்கு. ஆடடா. நாங்கள் ஸ்ரீலங்கா இப்போ வந்திருக்கிறோம். அப்போ இப்படியே சுற்றி பார்க்க வந்து கண்டிப்பாக என்னென்ன தளபதிக்கு தான் ஓட்டு. கூட தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே போயிட்டு வரோம். தேங்க்யூ. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு கடையில் நிற்கிறேன். இது என்னென்னா இந்த எக்வாரியம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட் ஷாப். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வகையான மிருகங்களும் இருக்குன்னு சொல்லலாம். பறவைகள், மிருகங்கள், கிளி, கொண்டக்கிளி, கோழி, சேவல், மீன், ஜெயம்ரவிட படத்தில் வந்த வாஸ்து மீன் நிற்கிது மீன். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் லப்பர்ட்ஸ், மற்ற கீழே முயல் குட்டி சேசன், எலி, இது வந்து முயல், அங்கால புறா, எலி, பூனையை நீங்கள் காட்டவே இல்லையே ஸ்மிஞ்சோ. நாங்கள் காட்டுறேன், ஜூம் பண்ணுங்க. கீழே கிட்ட போய் காட்டுங்க, இருக்குள்ள கிட்ட போய் ஜனலுக்குள்ள. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து எலி நிற்கிது. எலி வளர்க்குறதா சுயசன்? எலி இந்த எலி வளர்க்குறாங்க. இந்த எலி வளர்க்குற எலி. இந்த இது என்னது? அது எலியில் பெரிய எலி. ஓகே இங்கே பூனையை காட்டும். அஸ்மி போய் பூனையை வீடியோ கூட எடுத்து காட்டி கொண்டு நிற்குது. பூனை உள்ளுக்கு போயில் மாதிரிக்காது.
கொஞ்சம் பூனையை பாருங்க சார். பூனையை பாருங்க. நடங்க உங்களுக்கு பார்ப்போம். அம்மா கிளீண்ட பேர் சார். வாங்கி வளர்க்குறதுக்கு கொண்டு போயிடாது. நான் பார்க்குறேன். அம்மா இங்கால ஒரு ஆள் வந்து சரியான அழுக விம்மி அழுதோன்னு இருக்குது. இந்த பூனைக்குட்டியை வாங்கி தட்டா இங்கேருந்து கொண்டு போயிடலாது. பூனைக்குட்டின்னு தெரியாத வாக்கு ஏர்போர்ட்டில் வந்து நாங்கள் கொண்டு போயிடலான்னு தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழக்கூடாது. நாங்கள் வாங்க இந்தியாவில் போய் பார்ப்போம். வாழைக்காய் பஜ்ஜி. பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவேஷன் வந்து பாலக்காய் பஜ்ஜி சாப்பிட்றேன். பாலக்காய் பஜ்ஜி எனக்கு வேணாம். நீங்கள் உங்களுக்கு தானே எடுத்துனீங்க. நான் ஒரு சின்ன துணி சாப்பிட்றேன். எனக்கு அவ்வளோ வேணும். அஸ்மிதா சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே. எல்லாம் வழியாவலாம். போனோன்னு வாங்கி தரேன். போயிட்டு சொல்லுங்க. போயிட்டு வீட்டை போயிட்டு கொழும்புல நல்ல மில்ல அஸ்மி. வாங்கிதான் வாங்க. பூஸ்டா பூஸ்ட்டு. பிஸ்கெட்டா? அந்த பிஸ்கெட்டா? அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடக்கூட பஜ்ஜி லாஸ்ட் வந்து பூஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கா. அங்கால வந்து ஸ்பெஷல் டீ. எவ்வளோ வேணா ஓட்டமலவன்? கிலோ 20 ரூபாயா? ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து பழக்கடைக்கு வந்திருக்கோம். அப்படியே சுவேஷ் நாங்கள் டீ குடிச்சிட்டு பழக்கடைக்கு வந்திருக்கோம். ஓட்டமலன் வந்து கிலோ 20 ரூபாய். நாங்கள் வந்து அங்கே ஆப்பிளும் மாதுளம் பழமும் வாங்கி வச்சுருக்குறோம். ரூமில் போய் சாப்பிடும். எவ்வளவு? 60 ரூபா. பேக் ஒன்று தாரீங்களா? ஸ்ட்ராபெரி. இப்போ இவ்வளோ பழத்தை கொண்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பொறுங்க வரேன். 60 ரூபாய் கொடுங்க. கிடக்கா? இந்த சோடா பிடிங்க. வாங்கின சோடாவை பூவை பிடிங்க. வாங்கின பூவை சரியா வாங்கினா வச்சுருக்கணும். ஓகே. காசு கொடுங்க. அண்ணா ஸ்ட்ராபெரி எவ்வளவு? ஸ்ட்ராபெரினா இது 70 ரூபா பாக்ஸ். பாக்ஸ் 70 ரூபாயா? ஒரு பாக்ஸ் 70 ரூபாயா? வாங்க இந்த பேக் வைங்க. ஓகே. இப்போ ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கிறேன் மஸ்மிக்கு. ஸ்ட்ராபெரி வந்து 70 ரூபாயா? ஓ, சுத்தம் பண்ணி கட் பண்ணி சாப்பிடணும். மில்க் இந்தாங்கண்ணா. ஓகே. நாங்கள் 70 ரூபா ஸ்ட்ராபெரிண்டா எவ்வளோ? 140, 210, 280 ரூபா கிட்ட வருதுண்ணே. ஓகே. அங்கே சரியா? சரியா?
ஓகே போ மாஸ்மி ஓகே அண்ணா இந்த பலாப்பழம் எவ்வளவு 4 கிலோ 50 ரூபா இனிப்பா தாங்க 4 கிலோ எல்லாத்தையும் சாப்பிட்றோன்னு மட்டும் பார்க்குறீங்களா இல்லாட்டி பலாப்பழம் வாங்குவோம் சப்போட்டா அப்படியே இருக்குது சப்போட்டா இல்லை நாங்கள் மாதுளம்பழம் சாப்பிடுவோம் அஸ்மி ஓட்டம்பழம் முடிச்சிடுவா ஸ்ட்ராபெரியும் முடிச்சிடுவோம் மற்ற பலாப்பழம் இப்போ வாங்கி கொண்டு போகணுன்னு முடிச்சிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பழங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் போவோம் என்ன பேச ரூமுக்கு போய் இன்றைக்கி இந்த பழங்கள் இன்றைக்கி நைட் சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்கள்லாம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பழங்கள்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டோம் நைட் சாப்பாடு வந்து இன்றைக்கி பழங்களாக தான் இருக்கும் எல்லாத்தையும் வந்து வடியாக களி வெட்டி வடியாக குளிச்சுட்டு களி வெட்டி வடியாக இருந்து சாப்பிட்டுட்டு படுத்து நித்திரையை கொள்வோம் நாளைக்கு மறுபடியும் உங்களை வேலையை தொடங்குவோம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட வந்து நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சுஜி பாய்